எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாவ் பன் தான் பண்ண போறோம். லடி பாவ்னு சொல்லுவாங்க, இல்ல டீ கடை பன்னு, இந்த மாதிரி நிறைய நேம் இருக்கு. இது டீல தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பன்னு தான் பண்ண போறோம். இந்த பன்னு ரொம்ப சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் பேக்கரி ஸ்டைல்ல எப்படி கிடைக்குமோ அதே பண்ணி வீட்டு ஸ்டைல்ல சூப்பரா பண்ண போறோம். வாங்க இந்த பன்னு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். மில்க் பன் செய்யறதுக்கு ஒரு 350 ml பால் எடுத்திருக்கேன். அது தண்ணி கலந்த பாலா எடுத்துக்கணும். இந்த 350 பால்ல 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க ஈஸ்ட் வந்து ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி புளிக்க வைக்கணும். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். வெது வெதுப்பான பாலில் தான் நீங்கள் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமே புளிச்சு வரும். ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அப்பதான் வந்து நல்லா நுரைச்சி வரும். பாருங்க, ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்த்து பிசையணும். நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைங்க. அப்போ வந்து கையில் ஒட்டாமல் வரும். மொத்தம் எத்தனை டீஸ்பூன் ஆயில் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் ஆயில் தேவைப்படுவதுக்கு. இந்த மாதிரி எல்லா பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு பிசையும் போது என்னடா அது பிசு பிசுன்னு இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோட தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஜஸ்ட் பிசைஞ்சா போதும். ரொம்ப கஷ்டப்படாமல் செய்யலாம் அந்த பாவ் பன். இந்த பன்னுக்கு வந்து என்னடா ஃபர்ஸ்ட் மில்க் பன்னு சொல்றாங்க, அடுத்தது பாவ் பன்னு சொல்றாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நிறைய பேர் இருக்கு. டீ கடை பன்னுன்னு கூட சொல்லலாம். பாவ் பன்னு, லடி பாவ், மில்க் பன்னு. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்து பிசைஞ்சதுனால ஒட்டாம வந்திருக்கு. கொஞ்சம் மேல வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து மாவு வந்து கொஞ்சம் கூட காயாம இருக்கும். இப்போ மேலே வந்து ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அப்படியே வந்து மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா டபுள் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு டபுள் ஆயிருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையில் ஒட்டவே இல்லை பாருங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பிசைகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி நைஃப் வச்சு ஒரே அளவுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாலும் ஒரே அளவா இருக்கணும். அப்பதான் வந்து பன்னு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பன்னு பெருசாவும் ஒரு பன்னு சின்னதாவும் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்னா பிரிச்ச மாவை இந்த மாதிரி நல்லா பாலா உருட்டி வச்சிருக்கேன். எப்படி வந்து ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமா மாவு எடுத்து அதை வந்து எப்படி ரோல் பண்றதுங்கிறத காட்ட போறேன். பாருங்க, இந்த மாவை வந்துட்டு இப்படி உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வைக்கிறது இந்த மாதிரி பிளேட்லேயே ஊற வைக்காதீங்க. உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த பிளேட்ல வச்சேன். இப்போ இந்த மாதிரி டின்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னா ஈஸியா எடுக்கிறதுக்காக தான் இந்த பன்னு குக் ஆனோன்னு. இப்போ இந்த ரோல் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கணும். டபுள் ஆகி வரும்போது அப்பதான் வந்து நல்லா இருக்கும் பன்னு பார்க்கறதுக்கும்.
இப்போ இந்த டின்லே 1 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் டபுள் ஆகி வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மில்க் பன் எல்லாமே டபுள் ஆகி வந்திருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா டபுள் ஆகி வரணும். இந்த பன்னு மேல கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக எக் வாஷ் இல்லைன்னா மில்க் வாஷ் இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் நல்ல ப்ரௌன் கலர்ல அச்சீவ் ஆகி வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அந்த எக் வாஷை அப்படியே கொடுத்துடலாம். எக் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் தனியா எடுத்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து தண்ணி கலந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சில டவுட் இருக்கும், என்னன்னா இந்த முட்டையோட மஞ்சள் கருவை போடுறாங்களே அது வந்து கவுச்சி ஸ்மெல் வருமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கூட அந்த நான்வெஜ் ஸ்மெல் வரவே வராது. ஜஸ்ட் வந்து அது மேல வந்து லைட்டா ப்ரௌன் கலர் அச்சீவ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் இது பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து மில்க் வாஷ் கூட கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பட்டரை வந்து லைட்டா ஊதிக்கிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். மில்க் பன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல டோஸ்ட் மோட்ல வச்சு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியா பிரேக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பின்னாடி எல்லாம் அப்படியே சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.